அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. சட்டப்பேரவை கூட்டம் கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, தொழிலாளர் நலத்துறை ஆகிய மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதையடுத்து நேற்று வியாழக்கிழமை மகாவீர் ஜெயந்தி மற்றும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய 5 நாட்கள் சட்டப்பேரவைக்கு தொடர் விடுமுறையாகும். மீண்டும் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும். அன்றைய தினம் செய்தி மற்றும் விளம்பரம், எழுத்துப்பொருள் மற்றும் அச்சு, தமிழ் வளர்ச்சி ஆகிய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும். விவாதத்துக்கு செய்தித்துறை அமைச்சரான சுவாமிநாதன் பதிலளித்து பேசுவார். இரண்டாவது அறிவிப்பு. கிண்டர் செயலியை தடை செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையரான அருண் கடிதம் எழுதியிருக்கிறார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகும் 10ல் 5 பேர் இந்த செயலியை பயன்படுத்துவதாக உறுதியாகியுள்ளதாகவும் கூறியுள்ளார். மூன்றாவது அறிவிப்பு. தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1680 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. 9, 11, 12ஆம் தேதிகளில் கீழம்பாக்கத்திலிருந்து 1095 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேடிலிருந்து 9, 11, 12ஆம் தேதிகளில் 245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவையில் இருந்து பல்வேறு இடங்களுக்கும் 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மாதவரத்திலிருந்து 9, 11, 12ஆம் தேதிகளில் 40 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. துணை கலெக்டர், போலீஸ் டிஎஸ்பி உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் 1 தேர்வு முடிவுகள் நேற்று முன்தினம் இரவு வெளியிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டுள்ளதாக RBI அறிவித்துள்ளது. 0.25 குறைக்கப்பட்டுள்ளதால் ரெப்போ வட்டி விகிதமானது 6% உள்ளது என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் தெரிவித்திருக்கிறார். மேலும் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதனால் வீடு, வாகன கடனுக்கான வட்டி விகிதங்களை வங்கிகள் குறைக்க வாய்ப்புள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் 0.25% குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எனவே தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இப்பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சம்பளம் மாதம் 7,200 முதல் 24,200 ரூபாய் வரை வழங்கப்படும். 25 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 35 வயதிற்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும். மொத்தம் காலி பணியிடங்கள் 7,283. விண்ணப்பிக்க கடைசி தேதி 24/4/2025. இந்த இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கவும். ஏழாவது அறிவிப்பு. நேற்று முன்தினம் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மாலை 5:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து நேற்று காலை 8:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இது இன்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும். இதனால் இன்று முதல் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். எட்டாவது அறிவிப்பு. பொன்னேரி, கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையேயான தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக ஏப்ரல் 10, 12ஆம் தேதிகளில் 20 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டும் உள்ளது. காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டும் உள்ளது. ஏப்ரல் 10, 12இல் பயணிகளின் வசதிக்காக
சென்ட்ரலில் இருந்து பொன்னேரி மீஞ்சூர் இடையே 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். 9வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சுமார் 6,11,000 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரான சங்கரபாணி தெரிவித்திருக்கிறார். புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவிலேயே ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது எனவும், ரேஷன் அட்டை தொலைந்துவிட்டால் தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கும் அலைய வேண்டிய நிலை உள்ளது. மேலும் விண்ணப்பித்ததற்கான பணமும் கொடுக்க வேண்டிய நிலையும் உள்ளது. எனவே இனி ரேஷன் கார்டுகள் தொலைந்துவிட்டால் நகல் அட்டையை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாக ₹50 பணம் செலுத்தினாலே அஞ்சல் துறை மூலமாக வீடுகளுக்கே ரேஷன் அட்டை வந்து சேரும். இந்த திட்டத்தின் மூலம் 9 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தொலைந்து போன அட்டைக்கு பதிலாக புதிய அட்டையை பெற்றுள்ளனர் எனவும் கூறியிருக்கிறார். 10வது அறிவிப்பு. கோடை சீசனில் கொடைக்கானலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வார்கள். இதற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பஸ்களை இயக்க தொடங்கியுள்ளது. கொடைக்கானலில் இருந்து மதுரைக்கும், மதுரையிலிருந்து கொடைக்கானலுக்கும் வழக்கமாக வந்து செல்லும் பஸ்களை தவிர புதிதாக ஒரு ஏசி பஸ் தற்போது இயக்கப்படுகிறது. இதேபோல கொடைக்கானலிலிருந்து சென்னைக்கும் கூடுதலாக ஒரு பஸ், சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் கூடுதலாக 2 பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. வரும் வாரங்களில் மற்ற பகுதிகளில் இருந்தும் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும். 20ஆம் தேதிக்கு பின்பு கொடைக்கானலில் உள்ள இயற்கை எழில் காட்சிகளை காண்பதற்கு அரசு சிறப்பு சைட் சீயிங் பஸ் இயக்கப்பட உள்ளது. குறைவான கட்டணத்தில் அரசு பஸ்ஸில் சுற்றுலா இடங்களை கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கவும் முடியும். 11வது அறிவிப்பு. சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு இருக்கிறார். விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மே 3ஆம் தேதி வேலை நாள் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்தும் இருக்கிறார். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 12வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குதல் தொடர்பான பயிற்சியானது 22/4/2025 முதல் 24/4/2025 வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிறுவன வளாகத்தில் நடைபெற உள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழக கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலமானது வரும் 15ஆம் தேதி துவங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் வெவ்வேறு மாதங்களில் மீன்பிடி தடைக்காலத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்தி வருகிறது. இக்காலத்தில் விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்படும். இத்தடை கடலோர மாநிலங்களில் ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக கடல் பகுதியில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன் இனப்பெருக்க காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. 14வது அறிவிப்பு. அண்ணல் அம்பேத்கர் பிறந்த ஏப்ரல் 14ஆம் தேதி நாளை முன்னிட்டு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் ஊடக மையம் சார்பில் 10/4/2025 முதல் 30/4/2025 வரை சமத்துவம் காப்போம் என்ற போட்டிகளில் பொதுமக்களும் மாணவர்களும் பங்கேற்கலாம் என தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. 15வது அறிவிப்பு. டிஜிட்டல் வசதி மற்றும் தனி உரிமையை மேம்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக மத்திய அரசு செவ்வாய்க்கிழமை புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலி மூலமாக பயனாளர்கள் தங்களுடைய ஆதார் விவரங்களை டிஜிட்டலாக சமர்ப்பித்து பகிர முடியும். இதன் மூலமாக ஆதார் கார்டை உடன் கொண்டு செல்லவும் புகைப்பட நகலை வழங்கவும் தேவையில்லை. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.